ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் இனியாவை ஷாப்பிங் கூப்பிட்டு போயிட்டு கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தாரு. இனியாட்ட எப்படியா விஷயத்த சொல்லுவோன்னு பார்க்குறாரு. ஆனால் இனியா நல்ல நாளே பொசசிவோட பொங்கி எழுவாங்க. அது தெரியல நம்ம கோபிக்கு. மயூட்ட பேசுறதுக்கே மயூ டாடின்னு கூப்பிட்றதுக்கே கொந்தளிக்கிறாங்க. இதில் வேற ஒரு குழந்தையா யோசிச்சு பாருங்க. இது மட்டும் இல்லைங்க, சாப்பிட வச்சுட்டு இருக்கும்போது அவங்க கேட்டு விட்டாங்க, என்ன டாடி நீங்கள் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு கலாய்ன்னு கலாய்க்கிறாங்க. ஐயோ, இந்த டைமில் நம்ம சொன்னோம்னா இது நல்லதாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டார். சரி நீ சாப்பிட்டுட்டு இனியா அந்த வந்தாரன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம விமல் இனியா எங்கே போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் எப்படியா கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கை காலில் விழுந்தாவது கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த டைம் பார்த்து நீங்கள் தயவுசெய்து பழனி சாரோட ரிலேட்டிவ் மட்டும் அப்பாட்ட சொல்லிடாதீங்க. பழனி அங்கிள்னாவே கடுப்பாகிறாரு, ஏனே தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன்னு எங்களுக்கு நல்லா தெரியுமே. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு லைஃப்பை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க லைஃப்பை விட்டுருங்களேன். ஏன் இப்படி அவங்களும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அப்பா சாமி, இப்படியும் இந்த உலகத்தில் இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் தாங்க ஒரு டைலாக் அடிக்க தோணுது. கண்ணா, நம்ம நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கிறது தாங்க நம்மளோட சிறந்த சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இவங்களுக்கெல்லாம் தாங்க பொருந்தும். அது இதுக்காகவே பாக்கி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்க லைஃப்பை பார்க்கணும்ல, அதனால் விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தையோட பேர் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கணும்ல, அதனால் டெக்கரேட்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்துட்டார் நம்ம மொத்த குடும்பமும் சேர்ந்து பலூன் ஊதுறாங்க. இது பார்க்க நல்லா தாங்க இருக்குது. கடைசியில் பலூன்லாம் ஊதிட்டு சரி தூங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு எடுத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு தூங்க போகலான்னு போகும்போது நம்ம செலியன்ட்ட வந்துட்டு உனக்கு என்ன பேருன்னு கேட்க ராகினின்னு சொல்ல அங்கே ஒரு சந்தேகம் வருது. என்னம்மா நீ இப்படி பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்